الحمد لله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. ஏகனாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக, அந்த ஏகனுடைய நல்லொரு நமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சகாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்கள் மீதும், குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் 5 நோன்புகளை முடித்து விட்டவர்களாக 6வது நோம்பினுடைய துவக்கத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இந்த ரமலான் முழுவதும் இரத்த சரித்திரம் என்ற தலைப்பிலே பாலஸ்தீனத்தினுடைய வரலாற்றை ஒரு பார்வை, வரலாற்று கண்ணோட்டமாக அதனுடைய பின்னணியிலே இருக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து வருகிறோம். முழுமையாக நம்மளால் முடிந்த அளவு ஆய்வு செய்து அது உங்கள் மத்தியிலே தந்து கொண்டிருக்கிறோம். முழுமையானது என்று சொல்லிவிட முடியாவிட்டாலும் கூட முடிந்த அளவு என்று தான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. நாம் நேற்று பார்க்கின்ற போது பார்த்தோம், யூதர்கள் முழுக்க ஜெருசலம் தீக்கரையாக்கப்பட்ட போது, அந்த ஜெருசலம் என்ற அவர்கள் எந்த புனித தலம் என்று சொன்னார்களோ அந்த புனித தலத்தை விட்டு தப்பி ஓடினார்கள். அதாவது கிபி, அதாவது கிறிஸ்து பிறந்த பின்பு 7ஆம் நூற்றாண்டிலே வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடினார்கள். நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு நாடாக ஓடினார்கள். எந்த நாட்டிலும் அடைக்கலம் கொடுக்க முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டார்கள் என்பதையெல்லாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கின்ற போது கிபி 11, 12 நூற்றாண்டுகளிலே முஸ்லிம்களிடமிருந்து கிறிஸ்தவர்கள் புனித தலமாகிய ஜெருசலத்தை விடுவிக்க சமய தொண்டற்படை, அதாவது முழுக்க அதை என்ன சொல்வார்கள், கிறிஸ்துவுடைய படையெடுப்பு என்று சொல்ல வேண்டும், அல்லது சிலுவை போர் என்று சொல்ல வேண்டும். அந்த போரை தொடுக்க ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட போர் நடந்தது. அது கிபி 15, 16ஆம் ஆண்டு வருடங்களிலே துருக்கியருடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. துருக்கியர்களை பற்றி நாம் சொல்கின்ற போது நான் சொன்னேன், கடைசி கலிஃபத் இருந்த இடம், கிலாஃபத் இருந்த இடம் துருக்கி. துருக்கி கிலாஃபத் வீழ்த்தப்பட்டதும் துருக்கியில் தான் வீழ்த்தப்பட்டது. இப்போது அந்த துருக்கியினுடைய ஜனாதிபதியாக, அதிபராக எர்தோகான் இருந்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் இஸ்லாமிய அடிப்படை சிந்தனையும் அங்கே கொஞ்சம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் என்று சொல்வார்கள். எல்லாம் நடந்து முடிந்த பின்புதான், இப்போதுதான் சற்று உணர்வு வந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். 1914ஆம் ஆண்டு ஐரோப்பிய மகா யுத்தம் என்று சொல்லக்கூடிய முதலாம் உலகப் போர், துருக்கி செல்வாக்கு சரிய தொடங்கியது, வீழ்த்தப்பட்டது. அந்த போர்களை பற்றியெல்லாம் சொல்கின்ற போது நிறைய அதில் பார்க்க வேண்டியது இருக்கிறது. நாம் தேவைக்கு மட்டும் இதை பார்த்து கொண்டு செல்கிறோம். நமக்கு தேவையான இடங்களில் மட்டும், அது எங்கே தேவைப்படுகிறதோ அங்கே மட்டும் நாம் பார்க்கிறோம். இது ஒரு பக்கம் நாம் பார்த்து கொண்டு வந்தோம் என்றால், பாலஸ்தீனத்தினுடைய தலைநகரம் ஜெருசலம். இன்றைக்கும் ஜெருசலம் தான், இன்றைக்கும் ஜெருசலம் தான். இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரலும் ஜெருசலம் தான். பாலஸ்தீனத்தினுடைய தலைநகரம் ஜெருசலம் தான். காசா என்பது மேற்கு கரையோரம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. காசா என்ற பகுதி, அதாவது ஜெருசலத்தினுடைய மேற்கு கரையோரம், ரஃபா எல்லையை ஒட்டி இருக்கிறது. ரஃபா எல்லை எகிப்தினுடைய நுழைவாயில்.
அந்த நுழைவாயில் இருக்கிறது. இது முக்கியமான செய்தியாக நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இப்போ பாலஸ்தீனத்தினுடைய ஜெருசலத்தை பொறுத்த மாத்திரத்திலே கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய புனிதமான தேவாலயம் அங்கே இருந்தது. மிகப்பெரிய பிரம்மாண்டமான தேவாலயம். அந்த தேவாலயத்தை பற்றி கூட பின்னாடி உமர் அல்லாஹ் தஆலாவுடைய வரலாற்றிலே நாம் சில நிகழ்வுகளை பார்க்க வேண்டியது இருக்கும். மிகப்பெரிய தேவாலயம். அந்த தேவாலயம் அவர்களுக்கு இருந்தது. அதே போல் முஸ்லீம்களுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா, அதாவது சுலைமான் நபி அவர்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் இருக்கிறதே, அந்த பள்ளிவாசல் இருந்தது. யூதர்களுக்கு என்ன இருந்தது என்பது தான் முக்கியமானது. யூதர்களுக்கு முக்கியமான ஒரு சுவர் இருந்தது. பள்ளிவாசல் கிடையாது, தேவாலயம் கிடையாது, யூத கோவில்கள் கிடையாது. அங்கே என்ன இருந்துச்சு? பிரம்மாண்டமான சுவர். அந்த சுவத்துக்கு பேரே அழுகை சுவர் என்று சொல்வார்கள். த கிரேயிங், அழுகை சுவர் என்று சொல்வார்கள். அதில் போய் அந்த சுவத்தில் போய் முட்டிட்டு அழுவான். முட்டிட்டு பாவம் மன்னிப்பு கேட்டு அழுவான். அது யூதர்களுடைய, அதுதான் யூதர்களுடைய பண்பாடாகவும் இருந்தது, செயல்பாடாகவும் இருந்தது, சமயமாகவும் இருந்தது, வணக்க வழிபாடாகவும் அதுதான் இருந்தது. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஆனால் செய்யக்கூடாது, செய்வாங்க. காபத்துல்லாவில் பார்த்தீங்கன்னா அந்த காபத்துல்லாவினுடைய பள்ளிவாசலுடைய அந்த வாசல் இருக்கிறதே, வாசல் பிடித்து கொண்டு தொங்கி கொண்டு அழுவார்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு போயிருக்கின்றீர்களோ, உம்ராக்கு போயிருக்கின்றீர்களோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். வாசக்கதவை பிடிச்சி தொங்குவான், தொங்கி ஓன்னு அழுக. அப்படி ஏதாவது இருக்கிறதான்னா எனக்கு தெரியலை. அப்படி ஏதாவது அந்த வாசக்கதவை பிடிச்சிட்டு அழுதாதான் பாவ மன்னிப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு யாரும் அல்லாஹ்வுடைய ரசூலோ சொன்னார்களா என்றால் கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி வருகின்ற போது ஹிஸ்ரில், அதாவது அந்த வளைவு இருக்குது பாருங்கள், அந்த வளைவுக்குள்ளே போய் தொழுவது ரசூல்லா 2 சுன்னத்தை தொழுவ சொன்னார்கள். ஏன்னா அந்த வளைவுக்குள் தொழுவது என்பது கஅபத்துல்லாவுக்கு தொழுவதற்கு சமம். அந்த சமமான ஒரு நிகழ்வு இருக்கிறது. அதனால் போய் தொழலாம். ஆனால் தொழுவது ரைட்டு. ஆனால் தொழுதுட்டு வெளியில் வரவே மாட்டாங்க. மற்றவங்களுக்கு தொழுவதுக்கு இடம் கொடுக்கணுமே, அந்த இடம் கொடுத்து மற்றவங்களுக்கும் தொழுவதுக்கு வாய்ப்பளிக்கணுமே, அந்த எண்ணங்கள் இருக்காது. அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இவனுங்களை பொறுத்த மாத்திரத்தில் அந்த சுவத்தை விடவே மாட்டானுங்க. அந்த சுவத்துக்காகத்தான் இன்றைக்கும் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சுவர் நான் ஏற்கனவே சொன்னது போல சுலைமான் நபி அவர்கள் கட்டிய சுவர். அதனுடைய மிச்சம், மீதி, அது விட்டுட்டு போன தொச்சம் அதில் உள்ளது தான். ஆனால் மஸ்ஜிதுல் அக்ஸா தனியாக இருக்குது. மஸ்ஜிதுல் அக்ஸா தனியாக இருக்குது. நீங்கள் பார்க்கின்ற அந்த ரெட் டூம் இருக்கிறதே, அந்த ஆரஞ்சு கலர் டூம் இருக்குதே, அது தனியாக இருக்குது. இதெல்லாம் தனித்தனியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 40,000 50,000 பேர் தொழக்கூடிய அளவில் மிக பிரம்மாண்டமான பள்ளிவாசல் இருக்கிறது. அது முழுக்க முஸ்லீம்கள் கையில் இருக்கிறது. அங்கே தான் தொலை விட மாட்டேங்கிறோம். நம்மளை தொலை விடாமல் ஆக்கிறதுக்கு காரணமே அங்கே உள்ளே போய் தொழுகிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கொடுக்காமல் இருக்கிறானுங்களே. இதுதான் மூல பிரச்சனையாக அமைந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூலமாக அதுதான் அமைந்து கொண்டு இருக்கிறது. நம்ம பார்க்குறோம். இதில் உலகத்தில் அதே மாதிரி கிறிஸ்துவ தேவாலயங்களில் மிக புனிதமானது, பழமையானது தேவாலயம் எதில் இருக்குன்னா பெந்தகமில் இருக்குது. பெந்தகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெருசலத்தில் ஒரு ஏரியா பெந்தகம். இந்த பெந்தகம் என்பது மிக முக்கியமான ஒரு நகரம். அந்த நகரத்தில், இந்த நகரத்தில் தான், நாசரேத்தில் தான் கிறிஸ்து பிறந்தார். மாட்டு தொழுவத்தில் அவங்க நம்பிக்கையின் பிரகாரம், நம்ம நம்பிக்கையின் பிரகாரம் அல்ல, அவர்கள் நம்பிக்கையின் பிரகாரம், கிறிஸ்துவ நம்பிக்கையின் பிரகாரம் நாசரேத்தில் தான் அவர், மாட்டு தொழுவத்தில் தான் அவர் பிறந்தார் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அதையும் என்ன பார்த்தீங்கன்னா, அதுலேயும் யார் சொல்லி இந்த நம்பிக்கை தெரியுது பாருங்கள். விவிலியத்தில் வரும். விவிலியம் என்று சொல்லக்கூடியது
பைபிளுடைய கூட்டுகள் இருக்கு இல்லையா, பால் மேத்யூ, விவிலியம்ஸ், இந்த எல்லாம் கிட்டத்தட்ட 4 பைபிள்கள். அந்த 4 பைபிளில் ஒன்று தான் விவிலியமும். அந்த விவிலியத்தில் வரும் இது. அந்த விவிலியத்தினுடைய கோட்பாட்டின் பிரகாரம் அங்கே அவர் பிறந்தார் என்பது நம்பிக்கை. இதில் அதே போல் தமது இளமை காலம் முழுக்க அந்த பெத்தலகத்தில் தான் அவர் பிறந்தார், வாழ்ந்தார், இருந்தார், பணி செய்தார். பணி செய்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக பிரம்மாண்டமான அளவில் பணி செய்தார். கிறித்துவம் வந்த பின்பு யூதர்கள் பயந்தார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பு யூதர்கள் அஞ்சினார்கள், பயந்தார்கள், பின்வாங்கினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன் பின்வாங்கினாங்கன்னா, அவர்கள் கிறிஸ்து யூத கோத்திரத்தில் பிறக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். யூத கோத்திரத்தில் பிறப்பார், யூதராகத்தான் பிறப்பார், அவர் ஒரு தூய்மையான யூதர் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர் நேர் எதிர்மாறாக வந்தார். முழுக்க அந்த மக்களை அவர்கள் செய்கின்ற அட்டுழியங்கள் எந்த அளவுக்கு இருந்துச்சு, தேவாலயங்களில் முழுக்க எந்த அளவுக்கு அவங்க தேவாலயத்தை பயன்படுத்தினானுங்க. சூதாடுவதற்கு தேவாலயத்தை பயன்படுத்தினார்கள், மதுபானம் அருந்துவதற்கு தேவாலயத்தை பயன்படுத்தினார்கள், விபச்சாரம் செய்வதற்கு தேவாலயத்தை பயன்படுத்தினார்கள். இதெல்லாம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது. அந்த அளவுக்கு மோசமான நிலைமை. இதை எதிர்த்து நின்றவர் ஜீசஸ் அவர்களுடைய அந்த வருகையினால் ஏற்பட்ட நிகழ்வுகள். இது எல்லாம் நான் சொல்வது அவர்கள் கூட்டிலிருந்து, விவிலியத்திலிருந்து, இதிலிருந்து எடுத்து சொல்கிறேன். அப்போது இஸ்லாமிய அடிப்படையில் ஜீசஸ் கிரைஸ்டுடைய பிறப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூரத்துல் மரியமுக்கு செல்லணும். சூரத்துல் மரியம் எத்தனாவது அத்தியாயம்? சூரத்துல் மரியம் எத்தனாவது அத்தியாயம்? குர்ஆனோடு தொடர்பு இருந்தால் டக்குன்னு தெரியும் இல்லையா? சூரத்துல் மரியம் எத்தனாவது அத்தியாயம்? 19. சூரத்துல் மரியத்தில் போனீங்கன்னா முழுக்க எப்படி ஜீசஸ் பிறந்தார், அதாவது ஈசா நபியுடைய பிறப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது, பிறப்பு எப்படி நிகழ்ந்தது என்பதெல்லாம் அற்புதமே இருக்கிறது. என்ன அற்புதம்! இவர்களை பொறுத்த மாத்திரத்திலே, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த மாத்திரத்திலே கடவுளுக்காக நேர்ந்து விடப்பட்ட பிள்ளை. இம்ரானுடைய மகளார், இம்ரான் குடும்பம், அவர்கள் கடவுளுக்காக நேர்ந்து விடப்பட்ட பிள்ளை. அவங்க இம்ரானுடைய மனைவி ஒரு நேர்த்தி செய்திருந்தாங்க. எனக்கு ஆண் மகவு, அதாவது ஆண் பிள்ளை பிறந்தால் அல்லாவுக்காக அந்த பிள்ளையை நான் அல்லாவுடைய பாதையில் விட்டு விடுவேன் என்று சொல்லியிருந்தாங்க. ஆனால் பிறந்தப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஆண் பிள்ளைக்கு பதிலாக பெண் பிள்ளை பிறந்துருச்சு. ஆனால் வார்த்தை முந்திட்டதுனால அல்லாஹ் தஆலா அதை தேர்ந்தெடுத்து கொண்டார். இவங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வசம் வளர ஆரம்பித்தார்கள் என்பதெல்லாம் இதில் சூரத்துல் மரியமில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நிறைய நீங்கள் விஷயங்களை படிக்க முடியும். அப்படி இருக்கின்ற காலத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு தன் புறத்திலிருந்து உணவளிக்கிறான், பணமளிக்கிறான், பழமளிக்கிறான், எல்லா பொருளும் வருது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல அந்த ஏரியாவில் கிடைக்காத பழங்களை சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறத பார்த்த உடனே எப்படி இது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்க்கின்ற போது அல்லாஹ் தர்றான் அப்படிம்பாங்க. அல்லாஹ் அவர்களை அந்த அளவு கண்ணியப்படுத்தினான். ஒரு கட்டத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஒதுக்குப்புறமாக போய் தனிமைப்படுத்தி கொள்கிறார்கள், தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு இருக்க ஆரம்பிக்கிறார்கள். இருக்க ஆரம்பிக்கிற அப்போ தான் இந்த அற்புதம் நிகழ்கிறது. என்ன அற்புதம் நிகழ்கிறது? அங்கே ஒரு ஆணை போன்று தோட்டத்திலே
அல்லாஹ் தஆலா தன்னுடைய மலக்கை ஜிப்ரீலை அனுப்புகிறான். அனுப்புகிற உடனே அவர் பக்கத்தில் போகிறாரு. ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக இருக்கிறாங்க, ஒரு ஆம்பளை தனியாக வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு அச்சம் வரும் இல்லையா, பயம் வரும் இல்லையா? அவங்க பயந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கொள், அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள், நீ என் பக்கத்தில் வரக்கூடாது, அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், என் பக்கத்தில் வரக்கூடாதுங்கிறாங்க. அவர் சொல்கிறார், அல்லாஹ் சொல்லித்தான் நான் இப்போ உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன், அல்லாஹ் தான் உங்கள்கிட்ட சொல்ல சொல்கிறான். என்ன சொல்ல சொல்கிறான்? உங்களுக்கு ஒரு சிறந்த குழந்தையை அல்லாஹ் தர விரும்புகிறான், சிறந்த குழந்தையை தர விரும்புகிறான். அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி கல்யாணம் ஆகலை, இந்த ஆணும் தீண்டலை, இந்த நிலைமையில் எப்படி நமக்கு ஒரு குழந்தை எப்படி பிறக்கும், அது எப்படி நடக்கும்? இப்படி அதிர்ச்சி அடைந்து பார்க்குறாங்க. அப்போது அது எப்படி நடக்குன்னு கேட்குறப்போ, இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் நடக்கும் என்றால் நடந்துவிடும், கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் அமைதி காத்திருங்க, அமைதி காத்திருங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக 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 குழந்தை உற்பத்தி ஆக 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 வயிறு பெருக்க ஆரம்பிக்கிறது. பெருக்க 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 வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா? ஆனால் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிறாங்க, மக்கள் யாரும் பார்க்க முடியாது, அந்த இடத்துல இருக்கிறாங்க. கடைசி கட்டம் வந்துடுது, குழந்தை பெற்றெடுக்கிற நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா பாருங்கள் இப்படி அற்புதமான வேலையை செய்கிறாண்டு. இன்றைக்கி அதுவும் கூட ஒரு விஞ்ஞான உண்மை. இவங்க அந்த படுத்திருக்கிற அந்த இடம் பேரிச்சம் மரம், அந்த மரத்தினுடைய கொப்பை உழுக்குனா பேரிச்சம்பழம் கிடைக்கும், அதை சாப்பிட்டுக்கிறாங்க. அந்த கீழே அல்லாஹ் தஆலா ஒரு ஓடையை ஓட செய்கிறான், தண்ணி குடிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, ஓடையை ஓட செய்கிறான். ஓட செய்கிறதோடு மாத்திரமில்லை, அவர்களுடைய பிரசவ வலி தெரியாமல் இருப்பதற்கு. பிள்ளை எதில் பெற்றெடுக்கிறாங்க தெரியுமா? அந்த தண்ணியில் பெற்றெடுக்கிறாங்க. இன்றைக்கு சயின்ஸ் சொல்லுது, என்ன சொல்கிறான்? குழந்தையை ஈஸியாக பெற்றெடுக்கணும்னா பாத் டேப் இருக்கு பாருங்கள், பாத் டேப்பில் வச்சு அந்த குழந்தையை பெற்றெடுப்பது ஈஸியாக வெளியில் உருவிடலாம், வலி இருக்காது, வேதனை இருக்காது, அதை பற்றி உள்ள சிந்தனை இருக்காது, அதெல்லாம் அவங்களுக்கு நீக்கப்பட்டு விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்றைக்கி சொல்கிறாங்க. ஆனால் அது அல்லாஹ் தஆலா அங்கே நடத்தி காட்டுறான். குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க, பெற்றெடுத்த பின்பு அல்லாஹ் ஊருக்கு திரும்ப சொல்கிறான், நீங்கள் போங்கங்கிறான். பிள்ளைய ஒரு தொட்டிலில் கட்டிக்கிட்டு பிள்ளையை எடுத்துக்கிட்டு இவங்க ஊருக்குள்ளே திரும்புகிறாங்க. திரும்புகிறப்போ ஊரார் என்ன நினைப்பானுங்க? யோசனை பண்ணி பாருங்க, எப்படி நினைப்பானுங்க? என்னடா இது கன்னி பொண்ணு, நல்ல புள்ள, நல்ல குடும்பத்து புள்ள, நம்மளே அப்படி தானே, நல்லா தாம்மா இருந்தா, நல்ல குடும்பத்து பிள்ளைமாவ என்னன்னே தெரியலம்மா, நம்ம நாசமாக போயிட்டாமா அப்படின்னு நம்மளை ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி என்ன நடந்துச்சின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஊரால் எல்லாம் சேர்ந்து கேட்குறான், என்ன நடந்துச்சு? இம்ரானுடைய மகளே, நீ ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவள், என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறப்போ எப்படி இந்த குழந்தை அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கேட்ட உடனே அவர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, என்னட்டையே கேட்குறீங்க, அந்த பிள்ளைகிட்ட கேளுங்கிறாங்க, அந்த பிள்ளைகிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வாசகம் அப்படியே இடம்பெறுகிறது பாருங்க சூரத்துல் மரியம்ல. எதற்காக இதை சொல்லி காட்டுகிறேன் என்றால், இதே மாதிரி பல அத்தியாயங்கள் நமக்கு ஒவ்வொன்றையும் சிறந்து சொல்லி காட்டுகிறது. என்ன நடக்கிறது, எப்படி நடக்கிறது என்பது என்ன, இதையெல்லாம் விட அந்த பிள்ளை எப்படி பேசும் அதுதானே ரொம்ப முக்கியமான காட்சியாக இருக்கிறது. அதில் பாருங்கள், அல்லாஹ் தஆலா இதை சொல்கிறான், தன் பெற்றோரிடம் டிக்ளேர் பண்ண சொல்கிறான் பாருங்கள், என் இறைவா,
இத்தகைய ஒரு சான்று எனக்கு காட்டு என முறையிட்டார். அதற்கு இனிவரும் 3 இரவுகள் பேசாமல் இருப்பாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லக்கூடிய அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான். அங்கே யஹ்யா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் தாலா. அக்கருவை சுமந்தார்கள். பிறகு தொலைவில் ஒதுக்குப்புறமாக அவர்கள் ஒதுங்கி சென்றார்கள். இறுதி பிரசவ வழி அவரை ஒரு பேரிச்ச மரத்தின் அடையில் ஒதுங்க வைத்தது. என்ன கொடுமை இது! இதற்கு முன்பு நான் செத்து போயிருக்க கூடாதா? மறந்து தொலைக்கப்பட்ட ஒரு பொருளாக ஆகியிருக்க கூடாதா என்று நொந்து கொண்டார். பள்ளத்தினுடைய அடியிலே வானவர் அவருக்கு குரல் கொடுத்தார், கவலைப்படாதீர்கள், உமது இறைவன் அடிப்புறத்திலே ஒரு ஊட்டை ஓடச் செய்கிறான். ஒரு ஊட்டை ஓடச் செய்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தாலா சூரத்துல் மரியம்ல 21 இருந்து ஆரம்பித்து முழுக்க இதை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏன்னா, உண்ணுங்கள், குடியுங்கள், உங்களுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி கொள்ளுங்கள். மனிதர்கள் யாராவது கண்டால் அருளாளனுக்காக மௌன விரதம் இருக்கிறேன் என்று சொல்லிவிடுங்கள் என்று சொல்கிறான். மடியில் குழந்தையோடு தமது சமுதாயத்தரம் அவர் வந்தார். மடியில் குழந்தையோடு வந்தாங்க. இது என்ன பெரிய காரியத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறாய் என்று அவர்கள் கேட்டார்கள். அதுக்கு கேட்குறாங்க பாருங்க, அதாவது ஹாரூனுடைய தங்கையே, உனது தந்தையும் கெட்டவர் கிடையாது, உனது தாயும் முறை கெட்டவள் கிடையாது. எதுவுமே பேசாமல் குழந்தையை சுட்டி காட்டினார். அவர் மடியிலே கிடந்த பச்சிலம் குழந்தையிடமா அவர்கள் என்ன பேசுவது என்று கேட்டார். குழந்தையை சுட்டி காட்டுறியம்மா, நாங்கள் என்ன பேசுறது? குழந்தை எப்படி பேசும், எப்படி பேசுறது அப்படின்னு கேட்குறாங்க. இறைவனின் அடிமை நான், குழந்தை பேசுது. இது இறைவனின் அடிமை நான். 30வது வசனம் இது. இதிலேயே மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றினுடைய பக்கங்களில் மிக முக்கியமான பக்கம் இது. இறைவனின் அடிமை நான், எனக்கு அவன் மறைவான நூலை வழங்கியுள்ளான், எச்சரிக்கும் செய்தியாளராகவும் ஆக்கியுள்ளான். என்னை என்றது அந்த பச்சிலம் சிசு எங்கிருந்தாலும் பலமிக்கவனாக என்னை நான் ஆக்கி பலமிக்கவனாக என்னை அவன் ஆக்கியுள்ளான். உயிரோடு இருக்கும் காலம் வரை தொழுமாறும் சகாத்து கொடுக்குமாறும் அவன் ஏவி உள்ளான். என்னை பெற்றவரோடு நன்முறையில் நடந்து கொள்ளுமாறும் எனக்கு ஏவி இருக்கிறான் என்று அல்லாஹ் தாலா இங்கே சொல்கிறான். இது முழுக்க சூரத்துல் மரியம்ல இடம்பெறக்கூடிய அத்தியாயமாக வசனங்களாக இடம்பெறுகிறது. இது எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், உண்மையை உண்மை என்று சொல்லக்கூடிய வேதம், இறை வேதம், திருமறை குர்ஆன். உண்மையை உண்மைன்னு சொல். அது எப்படிப்பட்ட உண்மையும் உடைச்செறிஞ்சிரும், போட்டு உடைச்சிரும், வெளியில் எடுத்து சொல்லும். வெளியில் எடுத்து சொல்லக்கூடிய அத்தனையும் திருமறை குர்ஆனில் இருக்கும். இது திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய வசனங்கள். ஆனால் அவர்கள் ஜீசஸை பொறுத்த மாத்திரத்தில் அவர்கள் பார்த்த கோணம் வேறாக இருந்தது. அவரை 40 பேர் தான் பின்பற்றினார்கள். 40 பேர் தான் பின்பற்றினார்கள் என்பது அவர்களே சொல்லக்கூடிய கூற்று. 40 சீடர்கள் மட்டும்தான் பின்பற்றினார்கள், வேறு யாரும் பின்பற்றலை. அவர் பின்பற்றதோடு மாத்திரமல்ல, இன்னொரு விஷயம் நம்ம சேர்த்து சொல்லணும். என்ன சேர்த்து சொல்லணும்னா, அல்லாஹ் தாலா இவருக்கு பிரத்யேகமான ஆற்றல்களை கொடுத்திருந்தான். எப்படிப்பட்ட ஆற்றல்னா, தொழுநோயாளிகள் இருக்காங்க பாருங்க, நம்ம தொடக்கூட தயங்குவோம், பக்கத்தில் கூட போக மாட்டோம். அப்படி போக தயக்கப்படக்கூடிய அந்த தொழுநோயாளிகள் இருக்காங்களே, அந்த தொழுநோயாளிகளை தொட்டு தூக்கி அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த சேவையை பண்பட்டு செய்தவர்கள் என்று சொல்ல வேண்டும். கையை வச்சாங்க, தொழுநோய் குணமாயிடுச்சு. கண் குருடு, கையை வச்சாங்க, கண்ணு நல்லபடியாக விளங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்? மூத்தே ஆயிட்டார். அதை கையை வச்சாங்க, அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார் என்பது இது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை மட்டும் இல்லை, குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் சொல்லுது அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். இது ஃபுல்லாக அல்லாஹ் தாலா பிரத்யோகமாக ஈசா நபி அவர்களுக்கு கொடுத்திருந்த மாபெரும் அருள் என்று சொல்ல வேண்டும். இந்த அருளை அல்லாஹ் தாலா அவருக்கு பிரத்யோகமாக கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட அருளாளர்கள். ஆனால் கடைசி நேரத்தில் அவர் எப்படி கொல்லப்பட்டார் என்பதும் நம்ம வரலாற்றினுடைய பக்கங்களில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. எப்படியெல்லாம் கொல்லப்பட்டார்கள்,
யூதர்கள் எப்படியாவது இவரை அழித்துவிட வேண்டும் என்பதற்காக இவருக்கு எதிராக சதி செய்தார்கள். இவரை காமித்து கொடுப்பதற்கு யூதாஸ் என்று சொல்லக்கூடிய இவருடைய நெருங்கிய நண்பர் அவன் தான் காமிச்சு கொடுத்தான். இந்த யூதாஸ் வந்து காமித்து கொடுக்கிறான். அந்த யூதாஸ் காமித்து கொடுத்த போது காவர்கள் தூக்கிலிட்டார்கள் என்று சொல்வார்கள். கழுமரம் ஏற்றினார்கள். தூக்கிலிடுவது என்பது கழுமரம் ஏற்றுவது. கழுமரத்திலே ஏற்றினார்கள். கழுமரத்திலே தொங்க விட்டார்கள். அந்த 3 நாளுக்கு பின்பு உயிர் தெழுந்தார். மீண்டும் அவர் பரலோகம் சென்றார் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை அப்படி அல்ல. யூதாஸ் வந்து காமிச்சு கொடுக்குறப்ப யூதாஸை வந்து உருமாற்றம் செய்யப்பட்டான். அல்லாஹ் தாலா ஈசா நபியை தன்பால் உயர்த்தி கொண்டேன். அல்லாஹ் தாலா இப்படியே சொல்கிறான், தன்பால் நாம் உயர்த்தி கொண்டோம், அவருக்கு சகலமும் நாம் அளிக்கிறோம், சகலமும் நாம் அளிக்கிறோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அல்லாஹ் தாலா சொல்லி காமிக்கிறான். எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், உண்மைகளை உரசி பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் சொல்கின்ற உண்மைகள் ஒரு காலமும் பொய்க்காது என்பதை நம்பிக்கையோடு பார்க்க வேண்டும். அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் இதை எல்லாத்தையும் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இது ஒரு பக்கம். மீண்டும் நம்ம காசா பகுதிக்கே வருவோம், ஜெருசலத்துக்கு வருவோம். ஜெருசலத்தினுடைய அந்த முக்கியமான தேவாலயங்கள், இந்த பெத்தலம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் முக்கியமான துறைமுகங்கள் 2 அங்கே இருந்துச்சு. அந்த 2 துறைமுகங்களும் பார்த்தீங்கன்னா ஜஃபா, கைஃபா 2 துறைமுகம். இந்த 2 துறைமுகமுமே செயற்கையான துறைமுகங்கள், செயற்கையாக கட்டமைக்கப்பட்ட துறைமுகங்கள், இயற்கையான துறைமுகம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் கூட இயற்கை துறைமுகம் என்பது கிடையாது, செயற்கையாக உருவாக்கப்பட்ட துறைமுகம். ஆனால் தூத்துக்குடி துறைமுகத்தை பார்த்தீங்கன்னா இயற்கை துறைமுகம், இது இயற்கையாக உருவாக்கப்பட்ட துறைமுகம். வளைகுடா ஜலசந்தி எங்கேயெல்லாம் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் இயற்கையான துறைமுகங்கள் இருக்கும். இங்கே செயற்கையான துறைமுகங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த 2 துறைமுகமும் இருந்தது. 1933ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. அதேபோல் மோசுல், அதாவது எண்ணெய் கிணறுகளிலிருந்து பெட்ரோல்கள் வந்து தயாரிக்கப்பட்டு, அந்த எண்ணெய் கிணறு பார்த்துக்கிறங்க எந்த அளவுக்கு அறிவாளியாக இருந்திருக்காங்க, எந்த அளவுக்கு அவர்கள் கடுமையான உழைப்பாளிகள் என்பதற்கான உதாரணம். அந்த பெட்ரோல்களை தயாரித்து அதை டிஸ்டில் பண்ணி அதை மீண்டும் வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்வது, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு 2 இந்த துறைமுகங்களும் பயன்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு அந்த 2 துறைமுகங்களும் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. 3 முக்கியமான பாசைகள் வந்து இங்கே பேசப்பட்டது. பாலஸ்தீனத்தில் 3 முக்கியமான பாசைகள். ஒன்று அரபி. அரபி வந்து அங்கே வந்து பேசக்கூடிய மொழியாக இருந்தது. 2வது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருந்துச்சு. 3வது பார்த்தீங்கன்னா ஹீப்ரு இருந்துச்சு. ஹீப்ரு வந்து நடைமுறையில் இப்போ இல்லை. எப்படி நடைமுறையில் இல்லைன்னா, இப்போ தேவபாஷைன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இதில் கூட சொல்லுவோம் தேவபாஷை. தேவபாஷைன்னா என்ன? சமஸ்கிருதம் தேவபாஷை தானே. தேவபாஷை இன்றைக்கு இருக்குதா? மொழி பாஷையாக இருக்கிறதா? அதை படித்து வேணா அபிஷ்டு அப்படின்னு சொல்லி வேணா தலையில் வேணா அடிப்பாங்க, அதை வேணா செய்வாங்களே தவிர மற்றபடி நல்லது நடக்குமானா நடக்காது. அது இருக்கும். அதே போல் ஹீப்ருங்கிறது அந்த மொழியாகத்தான் இருந்தது. ஆனால் 3 மொழி திட்டமாக இது அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறது என்பதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதே போல் பால்பர் அறிக்கை. இந்த பால்பர் அறிக்கை வந்து ரொம்ப மிக முக்கியமானது. இந்த பால்பர் அறிக்கையை வைத்துத்தான் அந்த மக்களை முடக்கினார்கள். அந்த மக்களை முழுசாக முடக்கி போட்டது இந்த பால்பர் அறிக்கையை வச்சு தான். இந்த பால்பர் அறிக்கையில் என்னென்னலாம் இருந்துச்சுன்னா, 1918க்கு அப்புறம் முழுமையாக பிரிட்டிஷிடம் பாலஸ்தீனம் ஒப்படைக்கப்பட்டது. பாலஸ்தீனம் காலனி ஆதிக்கமாக இருந்தது. காலனி ஆதிக்க நாடுகளில் ஒன்றாகத்தான் பாலஸ்தீனம் இருந்தது. எப்படி நம்ம காலனி ஆதிக்கமாக இருந்தோமோ
அப்படித்தான் பாலஸ்தீனமும் காதலி ஆதிக்கமாக இருந்தது. பிரிட்டன் ஒரே குடையில் கீழ் கொண்டு வந்திருந்தது. அதாவது பிரிட்டன் வந்து அதான் சூரியன் மறையாத தேசம் அது என்பார்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய தேசம் இருந்தது. அந்த தேசத்தை வந்து முழுமையாக அவர்கள் ஆட்கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட தேசத்தை கையாண்டவர்களால்தான் அவங்க பிரம்மாண்டமாக பேசப்படுறாங்க. இன்றைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கும் கூட வந்து பிரிட்டிஷ்காரனை பார்த்து தான் நம்ம வந்து காப்பி அடிச்சுட்டு இருக்கிறோம் சில விஷயங்களை. இன்றைக்கி நம்மளுடைய சட்டங்கள் கூட பிரிட்டிஷ் சட்டங்கள் தான், நம்ம சட்டங்கள் எதுவும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாட்டிக்கிட்டு இருக்கமே தவிர எல்லா சட்டங்களும் மாற்றப்படலை. அத்தனையும் வந்து ஏன் அரசியல் சாசன சட்டம் கூட பிரிட்டிஷ் போட்டு கொடுத்துட்டு போன சட்டம். அந்த சட்டத்தை தான் இன்னும் நம்ம வச்சு நாக்கு ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாக்கு ஒழிச்சு அதை வச்சு தான் இன்றைக்கி தொடச்சிக்கிட்டு இருக்கிறோங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இதுக்கப்புறம் ஒரு சர்வதேச சங்கம் இதுக்கு பின்னாடி உருவாக்கப்பட்டது. ஐநா சபைன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஐநா சபைக்கு முன்னாடி சர்வதேச சங்கம் என்று பெயர் வைக்கப்பட்டது. அந்த சர்வதேச சங்கம் வந்து 1920 வந்து ஏப்ரல் மாதம் 24 சான்ரியோ என்ற நகரில் வந்து அதில் 22வது சரத்தின்படி இந்த இது உருவாக்கப்பட்டது. இந்த உருவாக்கப்பட்ட இந்த சரத்தை வைத்து கொண்டு தான் முழுமையாக அடிமைப்படுத்தினார்கள். பிரிட்டிஷ் வந்து அடிமைப்படுத்தியது. இதற்கு முழுக்க அமெரிக்கா துணை போனது. அமெரிக்காவினுடைய துணையில்தான் அத்தனையும் நடந்தது. அமெரிக்கா எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தா. பிரிட்டிஷ் வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணினா அதில் யூதர்கள் ஜியோனிசவாதிகள் வந்து முழுமையாக தங்களுடைய கைவசம் அதை எடுத்துக்கொண்டார்கள். ஜியோனிசம் என்பது பூர்வீக தன்னுடைய அரசியல் நாடாக அதை ஆக்கி கொண்டது. என்ன நான் வைக்கிறதாண்டா சட்டம்னா, எங்களுக்கு கட்டுப்படுத்தண்டா நீங்கள் இருக்கணும்னா, நீங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏழை எளிய, நேற்று பேசுகிறப்ப இதை நான் தெளிவாகவே சொன்னேன், ஏழை எளிய கிராமப்புற அரேபியர்களிடமிருந்து முழுமையாக அவர்கள் வாங்கப்பட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கப்பட்டு அவர்கள் வந்து குடியேற ஆரம்பித்தார்கள். அதாவது 1901 அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோனிசம் அதாவது இவர்கள் உருவாக்குகின்ற அந்த நாடு, அந்த இயக்கம், அரசியல் இயக்கம் இருக்கிறதே, தியோட்டர் இந்த ஹெர்சல் அப்படிங்கிறவன் தான் இதை உருவாக்குறான். 1896 கோல்வாக்கர் மாதிரி இவன் ஒன்று உருவாக்குறான் அந்த நேரத்தில். அதே மாதிரி 1901 யூதர்களுடைய தேசிய நிதி உருவாக்கப்படுகிறது. அதே போல் 1908 இருந்து 1918 வரையிலும் யூதர்களுடைய ஜனத்தொகை மொத்தமே வந்து 55,000 தான் இருந்திருக்கு. 55,000 தான் இருந்திருக்குது. 20 வருஷம் சென்றதுக்கு அப்புறம் 4.5 லட்சம் பேர்களாக யூதர்கள் மாறியிருக்கிறார்கள். 4.5 லட்சம் பேர்களாக, அதிலையும் யூத மத வெறியர்களாக மாறியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நேற்று நான் சொன்னேன், பாலஸ்தீன வரலாற்றினுடைய அடுத்த பக்கத்துக்கு நம்ம செல்லணுமே. அந்த செல்லக்கூடிய பக்கங்களில் மிக முக்கியமானது சுலைமான் நபியினுடைய வரலாற்று பின்னணி ஆயிடுச்சு. அந்த வரலாற்று பின்னணி எடுப்பதாக இருந்தால் குர்ஆனுடைய வரலாற்று பின்னணிகள் செல்ல வேண்டும். அதில் நிறைய விஷயங்களை நாம் தேர்ந்தெடுத்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து அதை பார்ப்போம். பாலஸ்தீன மக்களுக்காக உங்களுடைய அனுதினமும் உங்களுடைய துவாக்களை சேர்த்துக்கொள்ளுங்கள். தஹஜத்தில் சேர்த்துக்கிறங்க, இரவு தொழுகையில் சேர்த்துக்கிறங்க, எல்லா நேரங்களையும் அவர்களுக்காக சேர்த்துக்கொள்ளுங்கள். முழுமையாக அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உங்களுடைய துவாக்களில் அவர்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்கள் மத்தியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.